வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம ரிசர்வ் லைனில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணர் கோயில், ராமகிருஷ்ண மடத்துக்கு தான் வந்திருக்கோம். ராமகிருஷ்ண கோயில், ராமகிருஷ்ண மடம், சரிங்களா? இங்கே இருக்க புக் ஸ்டாலை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன புக்ஸ் இருக்குது, அந்த புக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ரேட்டில் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பூரா இப்போ பார்த்துருவோம், சரிங்களா? தெரியுதுங்களா? இது சுவாமி விவேகானந்த சுவாமியினுடைய சிலை, சரிங்களா? இது ராமகிருஷ்ணர் கோவில். சரி, ஓகே. நான் ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கிட்டிருந்து எடுத்தால் தான் ஃபுல்லாக கவர் ஆகும். இருந்தாலும் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த ராமகிருஷ்ண மடத்துக்கு ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே, லேண்ட்மார்க்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம சுவாமி விவேகானந்தருடைய சிலை தான். பார்த்துக்கிட்டிங்களா? அது ஒரு கம்பீரமாக அப்படி நிற்கிறது, அவர் நிற்கிறதே ஒரு கம்பீர தோற்றம் நமக்கு நல்லா தெரியுங்க. பார்த்தீங்களா? சும்மா கம்பீரமாக இருப்பாருங்க விவேகானந்த சுவாமி, சரிங்களா? ரைட், ஓகே. நம்ம இப்போ உள்ளே போய் புக் ஸ்டாலை பார்த்துருவோம், வாங்க. உள்ளே போனோன்னே இடது பக்கம் திரும்பணும், புக் ஸ்டால், சரிங்களா? இந்த இருக்குது புக் ஸ்டால். உள்ளே நம்ம புக்ஸ் மட்டும் இல்லைங்க, பூஜைக்கு தேவையான பொருட்கள், ஜப மாலைகள் அனைத்துமே குறைஞ்ச விலையில் கிடைக்கிதுங்க. அது தரமானதாகவும் இருக்கும், சாதாரணமாக சொல்லக்கூடாது, தரமானதாகவும் குறைஞ்ச விலையிலையும் இந்த பூஜை பொருட்கள், ஜப மாலைகள், ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை, இவை அனைத்தும் குறைஞ்ச விலையில் தரமானதாக நம்ம ராமகிருஷ்ண மடத்தில் கிடைக்கும், சரிங்களா? அதெல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன், நீங்களே பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? அந்த பெருசாக கண்ணாடி போல் இருக்கிறது ஸ்படிக மாலை, இந்த ருத்ராட்ச மாலை தெரியுதுங்களா? அது எல்லாமே பார்த்திங்கன்னா 5 முகம்னு சொல்லுவாங்க. இது 5 முகமாக தான் இருக்கும். இந்த கருங்காலி மாலைகள்ங்க, இது பூராமே தெரியுதுங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது கருங்காலி மரத்துலேருந்து எடுத்து உருண்டை ஷேப்பில் அதை செதுக்கி செய்வாங்க. மற்றது எல்லாமே ஸ்படிகம், சந்தன மாலைகள், இந்த மாலைகள் எல்லாமே இருக்குது. துளசி மாலையும் இங்கே இருக்குங்க. துளசி மாலை, சந்தன மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலைகள், சந்தன மாலைகள், இவை அனைத்துமே இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீ செயின்ஸு, அந்த பெண் கூட பாருங்களேன், ராமகிருஷ்ண சுவாமி, சாரதா தேவி அம்மாவோட படம், இவர் சுவாமி விவேகானந்த சுவாமியினுடைய படம், இவையெல்லாம் போட்டு அந்த பால் பாயிண்ட் பெண் இங்கே கிடைக்குதுங்க. பார்த்தீங்களா சிலை? இது பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமியினுடைய சிலைகளும் சுவாமி விவேகானந்த சுவாமியினுடைய சிலைகளும் கிடைக்குதுங்க. சிறிய சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அந்த சிலைகள் எல்லாமே கிடைக்குதுங்க. இந்த கம்பீர தோற்றம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிறு வயதிலேருந்தே படிச்சிருப்போம். சுவாமி விவேகானந்தருடைய பெரிய புகைப்படம் இது பார்த்தீங்களா? இன்னும் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? சிவபெருமான் மேலே ருத்ராட்ச மாலை போட்டிருக்காங்க நந்தியோட, சரிங்களா? அன்னை மீனாட்சி, சொக்கநாத சுவாமி தான் அது, பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு பானலிங்கம் போல், அந்த இது கிரானைட்லேயே இருக்கக்கூடிய லிங்கங்க. அது மேலே கீழே அந்த ஆவுடை பாகம் வச்சுருக்குறாங்க, சரிங்களா? இது எல்லாமே இந்த நம்ம தியானம் செய்வதற்கு தேவையான பொருட்களுங்க. இந்த தரை விரிப்புகள் பார்த்தீங்களா? மெடிடேஷனுக்கு தேவையான பொருட்கள், தரை விரிப்புகள். கீழே இந்த டவல், இந்த மேட்டை விரித்து இதன் மேலே உட்காந்து தாங்க தியானம் செய்யணும், சரிங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள், பூஜை பொருட்கள்ங்க. பாருங்கள், இந்த பத்தி, இந்த ஐட்டங்க, படங்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. சுவாமி விவேகானந்தருடைய படம், சாரதா தேவி அம்மாவோட படம், இது எல்லாமே இருக்குது. இந்த ஆசன முறைகள்லாம் பாருங்களேன், அது ஒரு சார்ட்டாகவே இங்கே போட்டிருக்குறாங்க, பாருங்களேன். இது எல்லாமே நம்ம இதை வாங்கி இதை தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த ஆசன முறைகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இதை இந்த சார்ட்டாகவே வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், இது சூரிய நமஸ்காரங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடியது. பார்த்தீங்களா? இது எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது,
மொத்தம் 12 ஸ்டெப்பு இருக்குங்க. அந்த சூரிய நமஸ்காரம் ஸ்டெப்பு பாருங்கள். புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது. தியான நிலையில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்த சுவாமி, ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமியினுடைய படங்கள் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. சாரதா தேவி அம்மாவுடைய படங்களும் நிறையா இருக்குங்க. இப்போ புக்ஸுன்னு எடுத்துக்கிறோங்க. புக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுதமொழிகள், திருவாசகம், பகவத்கீதைங்க, ஸ்ரீமத் பகவத்கீதை பாருங்கள், சித்பவானந்தர் எழுதுனது. இதெல்லாம் நீங்கள் அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. இந்த ஆத்மஞான ரத்னம் பார்த்தீங்களா, சுவாமி விவேகானந்த சுவாமி, சுப்பிரமணிய சிவாங்க கீழே இருக்கிறது பாருங்கள். இந்து மதம் ஒரு பார்வை பார்த்தீங்களா, மகாபாரதம். இந்த மாதிரி மகாபாரதத்தை அதிகமாக சரிங்க சாமி, இது அதிகமாக விளக்கக்கூடிய, மகாபாரதத்தை எளிய முறையில் அனைவருக்கும் தெரிகிற விதமாக விளக்கி சொல்லக்கூடிய அதிகமான புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடம் தாங்க ராமகிருஷ்ண மடம். பாருங்களேன், பார்த்தீங்களா, அதாவது விவேகானந்த சுவாமியினுடைய தத்துவங்கள் அடங்கிய அந்த படங்க. இது எல்லாமே இங்கே கிடைக்குது பாருங்கள். இப்போங்க இங்கே விலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற இடங்களில் விட இங்கே வந்து குறைச்சே கிடைக்குங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து இங்கே வாங்கிறதுனால இங்கே வந்து விலை குறைச்சி கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் இங்கே ரேட்டுன்னு பார்க்கும் பொழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 10% கம்மியாக தர்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறேங்க, மற்ற இடங்களை விட ராமகிருஷ்ண மடம் வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் குறைஞ்ச விலையில் வருதுங்க. இதே புக்ஸை போய் நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கலாம், இல்லை வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதே புக்ஸு அதே ஆத்தர் எழுதுனது வந்து விலை வந்து வேறையாக இருக்குங்க. அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்பொழுது அதனுடைய விலை வந்து டெஃபினட்டாக வந்து குறைவாக தான் இருக்கும். அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் வந்து 10% நம்ம குறைச்சி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க மடத்தில் இருந்து. அதை நீங்களே பாருங்களேன். இங்கே இருங்களேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவு கணலே, அருட்புணலே, தெய்வ திருமூலவர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமியினுடைய அதாவது அமுத மொழிகள்ங்க. அது அமுத மொழின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன், இது ரொம்ப இந்த லட்டு வந்து அது இனிப்பாக இருக்கும், அது இனிப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அது இனிப்பாக இருக்குன்னு நான் சொல்லத்தான் முடியும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்ச சாமியினுடைய அந்த நூல்களை நீங்கள் படிக்கும் பொழுது தான் அது தெரியும். லட்டு இனிப்பாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இனிப்பாக இருக்கும்னு சொல்கிறாப்புல, ஆனால் அது என்னன்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி தான் சூழ்நிலை. நீங்களும் அந்த லட்டை சுவைச்சு பார்த்துட்டு ஆமாப்பா அவன் சொல்கிறான் இனிப்பாக இருக்குது, அது நல்லா இருக்கும்ப்பா, அது ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட் ரொம்ப வேறு லெவல்ப்பா அப்படின்னு இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இந்த புத்தகங்கள் எல்லாமே. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமியினுடைய அந்த நூல்களை நம்ம படிக்கும் பொழுது அதுதாங்க அந்த வந்து லட்டு எப்படி இனிக்கும் அப்படின்றது அந்த அமுத மொழிகளை படிக்கும் பொழுது தான் நம்ம உள்ள அதை வந்து புரிந்து கொள்ளோம். சரிங்களா, அதுதாங்க இங்கே உள்ள விஷயமே. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமியினுடைய நூல்களை வாங்கி நீங்கள் படிங்க, படித்து பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க நீங்களே எல்லாருமே. இப்போது புக்ஸு படிக்கக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சி போச்சுங்க. நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அதெல்லாம் வந்து காலப்போக்கில் அதை விட்டுட்டோம். ஸ்கூல் புக்ஸை படிக்கிறதோட ரைட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த குழந்தைகளுக்கு அந்த புராண காலத்தில் நடந்த ஒவ்வொரு ஸ்டோரியவும் ஒரு சித்திர வடிவில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பாருங்களேன், அந்த அசுரர்களை எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்தார், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி படிப்பாங்கங்க. இதெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க. இதில் வந்து நீதி கதைகள்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த புத்தகங்களில் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, ஹனுமன் வந்து இருக்கிறாரா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் இந்த புத்தகங்களில் இருக்கும்.
இது சித்திர வடிவில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். இதெல்லாம் குழந்தைகளுக்கான புத்தகங்கள்ங்க. இதெல்லாம் படிக்கும் பொழுது குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல சிந்தனைக்கு வருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், அடுத்தவர்கள் மனம் புண்படாமல் எப்படி நடந்துக்கிறது அப்படின்ற விஷயங்களை பூராமே இந்த புத்தகங்கள் சித்திர வடிவில் சொல்லுதுங்க. நம்ம அதெல்லாம் இன்றைக்கி நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம பேசக்கூடிய நேரமே ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. சரிங்களா? நீங்களும் நீங்களும் வாங்க, பெரியவங்களும் வாங்க, பேரண்ட் வாங்க, வந்து பாருங்கள். இந்த ராமகிருஷ்ண மடத்தில் இங்கேயே நிறையா பேரண்ட்டு தங்களோட குழந்தைகளை எல்லாம் சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா அவங்களே மேக்ஸிமம் இந்த புக் ஸ்டாலுக்குள்ளே வந்திருப்பாங்கன்னா சந்தேகம் தாங்க. வரணும், பேரண்ட்டு எல்லோரும் இங்கே வந்தால் தான் இங்கே என்னென்ன மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். இன்னொரு விஷயம் இல்லைங்கி எல்லோரும் சிம்பிளாக சில விஷயங்களை சொல்லிடுவாங்கங்க. என்னென்னு கேட்டால், நான் மொபைல்லே பார்த்துட்றேன், நான் மொபைல்லே இந்த புக்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி நான் படிச்சிடுறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேளுங்களேன். ராமானுஜ சுவாமியினுடைய புத்தகங்கள்ங்க இது எல்லாமே. ஆதிசங்கரர் சுவாமியினுடைய புத்தகம், மத்வாச்சாரியனுடைய புத்தகங்கள். இது ஸ்ரீமத் மத்வாச்சாரியார். இங்கே பார்த்திங்களா, சிறுவர்களுக்கான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள், இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. பக்த விஜயம் பாருங்களேன். அது நம்ம சொல்லிடுவோம் ஒரே விஷயத்தில், நான் டவுன்லோட் பண்ணி படிச்சிடுறேன், நான் மொபைலில் டவுன்லோட் பண்ணி படிச்சிடறேன்னு ஈஸியாக இன்றைக்கி எல்லோரும் சொல்லிடுறோம்ங்க. இதில் சில விஷயங்கள் உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலை அதிகமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்கள்லேயே புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அந்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. நம்ம மொபைல் பார்க்குறத குறைங்க. இன்னொன்று, இந்த புக்கெல்லாம் படித்து இந்த கதைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அந்த வீட்டோடு கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஃபேமிலியோடு உட்காருங்க. அவங்க நான் வீட்டில் 4 பேர் இருக்குங்களா பெரியவங்க, 4 பேருமே ஒவ்வொரு புக்குகளை படிங்க. கம்பராமாயணம் படிங்க, மகாபாரதம் படிங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குங்க. ராமகிருஷ்ண சுவாமியினுடைய பொன்மொழிகளை படிங்க, அமுதமொழிகளை படிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பக்தினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. விவேகானந்த சுவாமி பக்தி யோகம், கர்ம யோகம், அந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பெரியவர்கள் படித்தீங்கன்னா அதை கதையாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லலாம். அப்போ தர்மத்தையும் நீதியையும் குழந்தைகளுக்கு கதை வடிவில் அவங்க மனசில் கொண்டு போய் சேர்க்கலாங்க. அப்போ நம்ம குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே ஒரு நல்ல ஒரு தாட்டோடு உருவாவாங்க. மனசில் நல்ல ஒரு விதையை விதைக்கிறோம். நம்ம நல்ல விஷயங்களை படித்து நல்ல விதையை விதைக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போயே இதில் இந்த பகவத்கீதையை பார்த்திங்கன்னா எத்தனை ஆத்தர் எழுதுனது அவ்வளோ வச்சுருக்காங்கங்க. இந்த பார்த்திங்களா, சுவாமி ஸ்வரூபானந்தா அவங்க எழுதுனது இந்த மாதிரிலாம் இருக்குது. சுவாமி ரங்கநாதானந்தா சுவாமி எழுதுனது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபெமிலியர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. பாருங்களேன். இது மட்டும் இல்லை, பகவத்கீதையில் கம்பீரானந்தா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆத்தர்ஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் பகவத்கீதைனா அது எத்தனை பேர் எழுதியிருக்காங்களோ அத்தனை புக்குகளும் இங்கே கிடைக்கிதுங்க. இது மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தில் எழுதின புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. மந்திரங்கள்லாம் அனைத்துமே இங்கே இருக்குங்க. சான்ஸ்கிரிட் புக்கு, மந்திரங்கள் அனைத்துமே இங்கே கிடைக்கிது. நீங்களே பாருங்கள். இந்த காசி யாத்திரைன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. எல்லோரும் போயிட முடியாது. இந்த பாருங்களேன், பார்த்தீங்களா, காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரைன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. காசின்றது அது பாவங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு இடங்க. கங்கையில் போய் மூழ்கி எழுந்திரிச்சா பாவங்கள்லாம் போகும். அந்த மாதிரி அந்த காசி யாத்திரையை பற்றி விரிவான ஒரு புத்தகம். சரிங்களா? அந்த ஹிந்து மகா சமுத்திரம் அதிலே 1, 2, 3, 4, 5, 6 பாகங்கள் உள்ள அந்த புத்தகங்கள் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? பாருங்கள், இந்து தர்மம் காஞ்சி பெரியவங்க சாமி எழுதுனது. இந்த மாதிரி புத்தகங்களுக்கு குறைவே இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த புத்தகங்கள்லாம்
சாதாரண விஷயமே இல்லைங்க. ஒரு மனுஷனை வந்துங்க அதாவது ஒன்றும் அறியாமல் இருந்த ஒரு மனிதனை ஒரு இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படிக்கட்டுகளாக இன்றைக்கி அது இருக்குங்க. நமக்கு தான் அது தெரிகிறதில்ல. பார்த்தீங்களா, பட்டினத்தார் சுவாமி வாழ்வும் வாக்கும். பட்டினத்து சுவாமியெல்லாம் வந்து நேரடியாக சிவபெருமான்கிட்ட போய் அடைஞ்சவங்க. அவங்க சொன்ன அனைத்து விஷயங்களும் இங்கே புத்தகங்களாக இன்றைக்கி இருக்குங்க. பார்த்தீங்களா, 11 புராணங்கள், பார்த்தீங்களா, அஷ்டாதச புராணங்கள், பார்த்தீங்களா, ஸ்ரீமகா பக்த விஜயம் பாருங்கள். இந்த புக்ஸ் எல்லாம் வாங்க, பெரியவங்கள்லாம் வாங்க. இந்த இந்த எளியவன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கேட்டு வந்து இந்த புத்தகங்கள்லாம் வாங்குங்க. நல்ல புத்தகங்கள்ங்க. இதெல்லாம் நம்மளுடைய புராணங்கள். சரிங்களா? இந்த பாருங்க, தெரியுதுங்களா? ராமாயணங்க, அது இங்கிலீஷில் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இங்கிட்டு பார்த்தீங்களா? நம்ம தமிழுக்கே வந்துடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்லே இருக்குங்க. தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம். அதாவதுங்க, ஒன்றுமே ஃபஸ்ட்டு புரியாது. இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறப்போ ஒன்றும் ஃபஸ்ட்டு புரியாதுங்க. திரும்ப திரும்ப படிங்க. கண்டிப்பாக வந்து கடவுளே வந்து உங்ககிட்ட வந்து அதுக்கான விபரத்தை வந்து சொல்லுவாருங்க. அது வந்து எந்த வடிவில் வேணாலும் வந்து சொல்லுவார். சரிங்களா? இந்த பார்த்தீங்களா, பாருங்கள். புத்தகம் படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை திரும்பவும் உருவாக்குங்க. அதுதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இதில் அவ்வளோ புக்ஸ் இருக்குங்க. சோத்திரங்கள், இது எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமம், அப்புறம் வந்து லலிதா த்ரீசதி பாஷ்யம், ஸ்ரீ லக்ஷ்மி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், இந்த மாதிரி பார்த்தீங்களா, இதெல்லாமே பூஜையில் நம்ம தினந்தோறும் அன்றாடம் படிக்கக்கூடிய ஒரு புத்தகங்கள்ங்க. ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா, ஸ்ரீதேவி பாகவத சாரம், இதெல்லாமே படிக்கணுங்க. தினம் வந்து இதெல்லாம் படிக்கும் பொழுது அப்போ வித்தியாசம் தெரியுங்க. இந்த சிவானந்த லஹரி, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம், திவ்ய பிரபந்த திரட்டு, தேவார திருவாசக திரட்டு, பார்த்தீங்களா, திரு அருள்மொழி, இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்ச சாமி எழுதுனது. பாருங்கள், கந்தசஷ்டி கவசம், திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, சிறிய புத்தகங்கள் அனைத்துமே இங்கே கிடைக்குதுங்க. நான் வந்து எல்லா புக்ஸும் இங்கே அவ்வளோ புக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேத சம்மந்தப்பட்ட புத்தகங்க, ரிக்யசுர், சாம, அதர்வண வேதம், இந்த 4 வேதம், சதுர்வேதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேத சம்மந்தப்பட்ட நூல்களும் இங்கே இருக்குது. நான் வந்து எல்லா புக்ஸையுமே இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரு முறை நேரில் வாங்க, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து இது எடுத்து படிங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து சின்ன 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 புக்ஸாக கொடுத்துருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்னது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி சொன்னது, சாரதாதேவி அம்மாங்க சொன்னது, இது எல்லாமே வந்து சிறிய சிறிய புத்தகங்களாக இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வாங்கிக்கலாங்க. விலை கம்மியாக தாங்க வருது, அதில் எந்த குறையும் கிடையாது. அந்த பார்த்திங்களா, வேத நூல்கள் அப்படின்னு வந்துடுதுங்க. ஆத்மபோதம், வேத மந்திரங்கள், உபநயனம், அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருங்க. ஸ்ரீருத்ரம், பதஞ்சலி யோக சூத்திரம். பதஞ்சலி யோக சூத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அது பதஞ்சலி முனிவர் வந்து அந்த யோக முறைகளை சொன்னதுனால தாங்க அது வந்து அந்த இது பேர் வந்துச்சு. அந்த பதஞ்சலி யோக சூத்திரங்களை யார் விளக்குறாங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய உரை. விவேகானந்த சாமி அதுக்கு உரை எழுதியிருக்காங்க. அப்படின்றப்ப அது எல்லாம் வாங்கி படிக்கிறப்ப வந்து டெஃபினட்டாக அது வேறு மாதிரி லெவலில் இருக்கும். அது நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவோங்க. ஞான கடலுங்க. சரிங்களா? அது மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே அடங்கியிருக்கு. வாங்க, நேரில் வாங்க. நேரில் வந்து
ராமகிருஷ்ண மடம் வந்து உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை குறைஞ்ச விலையில் எடுத்துகிட்டு போங்க. குடும்பத்தோடு நிறைய நல்ல விஷயங்களை படிங்க. படித்து இறைவனுடைய பாதையில் நடங்க. உங்களுக்கு நன்மைகளாக நடக்கும். சரிங்களா? லைஃப்பில் வந்து பொருள் மட்டுமே நமக்கு வந்து மூலதனம்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது மட்டும் இல்லைங்க. நமக்கு வந்து ஆன்மீகம்தான் ஃபஸ்ட்டு. இறைவனை நாடி போகிறது முதல் விஷயம். பிறப்புலேருந்து இறப்பு இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள லைஃப் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை. அதில் வந்து இறைவனையும் கொஞ்சம் நம்ம பற்றி பிடித்து கொள்வோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் தாங்க நமக்கு வந்து கை கொடுக்கும். சரிங்களா? பாருங்கள், வாங்க ராமகிருஷ்ண மடம் வாங்க. மேற்கொண்டு இந்த எளியவனுடைய சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.